வணக்கம். தமிழ்நாடு மருத்துவப் பணிகள் தேர்வு வாரியம், அதாவது எம்ஆர்பி, ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கு. ஆமா, இது உதவி மருத்துவர் போஸ்டிங்கானது. கிட்டத்தட்ட 44 பக்க அறிக்கை அது. அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் சுலபமா பார்க்கலாம். நிச்சயமா, இது வெறும் வேலை அறிவிப்பில்ல. 1100 மருத்துவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்கன்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். 11,000 காலியிடங்கள். இது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லையா? ரொம்ப பெரிய எண்ணிக்கை. இதுல எல்லா சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. பொது பிரிவு, பிசி, எம்பிசி எல்லாருக்கும். சரி, இதுல சம்பளம் கூட நல்லா இருக்கு. லெவல் 22, அதாவது 56,100 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. ஆமா, 2,05,700 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆனா இந்த வாய்ப்பை யாரு பயன்படுத்திக்கலாம்? தகுதிகள் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. எம்பிபிஎஸ் பட்டம் மட்டும் போதுமா? அது மட்டும் இல்ல. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல பதிவு பண்ணிருக்கணும். ஓகே. அப்புறம் குறைஞ்சது 12 மாசம் சிஎஸ்ஆர்ஐ, அதாவது ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணிருக்கணும். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. வயது வரம்பு. ஆமா, அதுதான் இதுல ஹைலைட். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பே இல்ல. வயது வரம்பே இல்லையா? அப்போ பல வருஷம் பிராக்டிஸ்ல இல்லாதவங்க கூட திடீர்னு அரசு வேலைக்கு வரலாம் இல்லையா? அது சேவையின் தரத்தை பாதிக்காதா? நல்ல கேள்வி. ஆனா அத பேலன்ஸ் பண்ணதான் தேர்வு முறையே இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. வயசு ஒரு தடை இல்லனாலும் அவங்களோட அறிவு அப்டேட்டடா இருக்கான செக் பண்ண ஒரு கணினி வழி தேர்வு இருக்கு. அதுவும் முதுகலை படிப்பு தரத்துல. ஓ, அப்போ தகுதிக்கு தான் முதல் மரியாதை, சரியா? கரெக்ட். சரி, இந்த தேர்வு முறை எப்படின்னு பார்க்கலாமா? சொல்லுங்க. இதுல மொத்தம் 3 ஸ்டெப். முதல்ல தமிழ் மொழி தகுதி தேர்வு. எஸ்எஸ்எல்சி லெவல்ல இருக்கும். இதுல பாஸ் பண்ணா மட்டும் போதுமா? ஆமா, 40% மார்க் எடுத்தா போதும். இந்த மார்க் ரேங்கிங்குக்கு வராது. சரி, அடுத்தது? ரெண்டாவது தான் அந்த கணி வழி தேர்வு. 100 கேள்விகள் இருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓ, அது அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஆமா. மூணாவது கட்டம் தான் இங்க ஒரு கேம் சேஞ்சர். கோவிட் காலத்துல வேலை செஞ்சவங்களுக்கு ஊக்க மதிப்பெண்கள், அததானே சொல்றீங்க? அதேதான். இது வெறும் போனஸ் பாயிண்ட்ஸ் இல்ல. இது ஒரு பெரிய பாலிசி ஷிஃப்ட். பாலிசி ஷிஃப்டா? ஆமா. வெறும் புத்தக அறிவை விட ஒரு நெருக்கடி நேரத்துல களத்துல நின்ன அனுபவத்துக்கு அரசு முன்னுரிமை கொடுக்குது. எவ்வளவு மார்க் கொடுக்கறாங்க? 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் 2 மார்க். 1 வருஷத்துக்கு மேலனா 5 மார்க் வரைக்கும் உண்டு. யோசிச்சு பாருங்க, இதுல இன்டர்வியூவே கிடையாது. ஆமா, நேர்முக தேர்வு இல்ல. அப்போ எழுத்து தேர்வு மார்க்கு, அப்புறம் இந்த கோவிட் மார்க்ஸ், இத வச்சுதான் ஃபைனல் லிஸ்ட். இது ஒரு பக்கம் பாரபட்சத்தை தவிர்க்கலாம். ஆனா ஒரு டாக்டருக்கு தேவையான பொறுமை, கருணை மாதிரி குணங்களை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? இது ஒரு பெரிய சமரசம் இல்லையா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா களத்துல அவ்ளோ பெரிய நெருக்கடிய சந்திச்ச அனுபவமே ஒருத்தரோட கேரக்டரை சோதிச்சுடும்னே அரசு நினைக்கலாம். அதுவும் சரிதான். சரி, இதுக்கு எப்போ அப்ளை பண்ணணும்? நவம்பர் 21ஆம் தேதி விண்ணப்பம் தொடங்குது. டிசம்பர் 11, 2025 தான் கடைசி நாள். கட்டணம்? எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாய், மத்தவங்களுக்கு 1000 ரூபாய். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா 1100 இடங்கள், அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு வாய்ப்பளிக்க வயது வரம்புல தளர்வு. மிக முக்கியமா நெருக்கடி காலத்துல செஞ்ச சேவைக்கு அங்கீகாரம். இது அரசு பணித் தேர்வுகள்ல ஒரு புது அத்தியாயம் மாதிரி தெரியுது. நிச்சயமா. இது வெறும் டாக்டர்ஸை தேர்ந்தெடுக்கிற விஷயம் மட்டும் இல்ல, எதிர்காலத்துல வர்ற பொது சுகாதார சவால்களை சமாளிக்க ஒரு படைய உருவாக்குற முதல் படி இது. அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு அரசு மருத்துவரை தேர்ந்தெடுக்க வெறும் கல்வி தகுதியை தாண்டி கள அனுபவத்துக்கும் சேவை மனப்பான்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது சரியா? இது நம்ம பொது சுகாதாரத்துறையோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கும்?